அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 16வது அலகு, அதாவது ஒளியியல் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போறோம். என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்தில் ஆப்டிக்ஸ் சொல்லுவோம். முழு எதிரொலிப்பு நிகழ்வில் படுகோணமானது இரு ஊடகங்களுக்கு இடையிலான மாறுநிலை கோணத்திற்கு சமமாக உள்ள போது விலகு கோணம் எவ்வளவு இருக்கும்? விளக்கம் போல 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன். 180 டிகிரி, 0 டிகிரி, படுகோணத்திற்கு சமமாக இருக்கும், 90 டிகிரி என்கிற 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீட் தேர்வுல 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட முழு எதிரொலிப்பு அப்படிங்கிறதே என்ன? முழுவாக எதிரொலிப்பு, ஆங்கிலத்துல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா, வழக்கமா ஒளி விலகல் நடக்கும். அது நம்ம கேள்விப்பட்டோம். ஒளி விலகல்ங்கிறது ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும் பொழுது தன்னுடைய பாதையிலிருந்து விலகி செல்லும். அதை ஒளி விலகல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு ஒளி விலகல் நடக்கணும்னாலே என்ன வேணும்? 2 ஊடகங்கள் வேணும். அந்த ஊடகத்துல ஒண்ணு வெவ்வேறு அடர்த்திகள் இருக்கும். ஒன்று அடர்மிகு ஊடகம், இன்னொரு அடர் குறைவு. அதாவது ஒளியியல் அடர்மிகு ஊடகம்னா ஆப்டிகலி டென்சர் மீடியம், ரேடர் மீடியம்னா ஆப்டிகலி ரேடர் மீடியம் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். சரியா? சரி. இப்ப இந்த ஒளிக்கதிர் 2 ஊடகம் வேணும்னு சொன்னோம் இல்லையா? இதுல எப்பவுமே அடர்மிகு ஊடகத்தில் முழு எதிரொலிப்புங்கிறது எப்ப நடக்கும்னா, ஒரு ஒளிக்கதிரானது ஒளியியல் அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு செல்லும் போதுதான் நடக்கும். எப்பவுமே அப்படி நடக்குமா சார்? எப்பவுமே எல்லா நேரத்திலும் நடக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நிலையில் நடக்கும். அந்த நிலை என்னது சார்? அதாவது மாறுநிலை அந்த முதல்ல படக்கூடிய ஒரு ஊடகத்திலிருந்து 2வது ஊடகத்துக்கு போகுது இல்லையா? அடர்மிகு ஊடகத்திலிருந்து 2வது ஊடகத்துக்கு போகும் பொழுது அந்த படுகோணம், விலகு கோணம் சொல்றோம் இல்லையா? அந்த படுகோணம் என்பது மாறுநிலை கோணத்தை விட கூடுதலாக இருந்தால் அல்லது அதற்கு சமமாக இருந்தால் என்ன நடக்கும்? அப்பொழுதுதான் முழு எதிரொலிப்பு நடக்கும். அப்ப இதுல மாறுநிலை கோணம்னா என்ன சார்? அதை ஆங்கிலத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்றோம். அதற்கு வரையறைன்னு சொல்லுவது டெஃபினிஷன். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, மாறுநிலை கோணம் என்று சொன்னாலே அதற்கான ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், விலகு கோணம் என்பது 90 டிகிரி. அதுதான் என்னுடைய டெஃபினிஷன். அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு ஒளி வரும்போது அதன் படுகோணம் I என்பது ஐசியாக மாறுநிலை கோணத்திற்கு சமமாக இருந்தால் அந்த ஒளிக்கதிரின் விலகு கோணம் 90 டிகிரியாக இருக்கும். இதுக்கு புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே இந்த சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, வாக்கியம் கொடுத்திருப்பாங்க தமிழ் மீடியத்துல. அதனால அதை தரோவா படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த பாடம் நல்லா ஞாபகம் இருக்கும். சோ எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள்ல 90 டிகிரி கடைசி ஆப்ஷன், 4வது ஆப்ஷன் 90 டிகிரி என்பது சரியான நிலை. ஓகே, நம்ம இதே இந்த ஒளியியல் அப்படிங்கிற அலகுல 16வது அலகுல வேறு ஒரு கணக்கு நம்முடைய அடுத்த காணொளியில் நாம் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.